உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் மகான் தத்துவராருடைய அருளாசியோடும் எல்லா ஆன்மாக்களுக்கும் என்னுடைய ஆத்ம வணக்கம். இந்த ஆன்மீக பயணத்தில் பயணம் பண்ணுற ஒவ்வொருத்தரும் முதல்ல இறைவன்கிட்ட சரணாகதி அடையணும். அந்த சரணாகதி எப்படி இருக்கணும்னா, நான் இதுக்கு முன்னாடி இந்த இக வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களில் நல்ல விஷயங்களா கெட்ட விஷயங்களான்னு தெரியாமல் பல செயல்களில் ஈடுபட்டு நான் துன்பத்தை அனுபவிச்சிட்டேன். இனிமே உன் திருவடி தான் எனக்கு நீ பாதுகாப்புன்னு நான் உன்னை நம்பி நான் பயணம் பண்ணுறேன். அப்படி நான் பயணம் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய உன்னுடைய அருளால், உன்னுடைய ஆசீர்வாதத்தால் கிடைக்கக்கூடிய அந்த அனுபவங்களை நான் என் சொந்த தேவைகளுக்கோ சுயநலத்துக்காகவோ பொருளுக்காகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயங்களுக்காகவோ அதை நான் பயன்படுத்த மாட்டேன். அதே சமயத்தில் எனக்கு இந்த ஆன்மீக பயணத்தில் கிடைக்கக்கூடிய அனுபவங்களை, ஆன்மீக ரகசியம், அந்த இறைவனுடைய ரகசியங்களை, பிரபஞ்சத்தினுடைய ரகசியங்களை, இந்த ஞானத்தில் கிடைக்கக்கூடிய அனுபவங்களை இந்த உலக மக்களோட சேர்ந்து நான் மக்களோட பகிர்ந்துக்கிற ஒரு நிலையை எனக்கு உருவாக்கி தரணும். இவங்களுக்கு நான் சேவை செய்யக்கூடிய ஒரு கருவியாக இருக்கணுமே தவிர இப்படிப்பட்ட ஒரு அருள் சார்ந்த விஷயத்தை நான் தவறாக பயன்படுத்தக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி செய்யணும். அப்படி செய்யும்போது இறைவனுக்கிட்ட நமக்கு அந்த கோரிக்கை நிறைவேறும். அப்போது அந்த கோரிக்கை நிறைவேறதுக்கு என்னன்னா, இன்னொன்று இதில் பார்த்தா இந்த பாதையே ஒரு சிலர் தன்னுடைய கஷ்டம் தாங்க மாட்டாமல் இந்த பாதைக்கு வருவாங்க, தன்னுடைய துன்பம் தாங்க மாட்டாமல் இந்த பாதைக்கு வருவாங்க. ஒரு சிலர் உண்மையாகவே அவங்களுக்கு அந்த ஆன்ம முன்னேற்றமும் இந்த பிறவிச்சங்கிலியை அறுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி அந்த வாய்ப்பில் அவங்க முன்னேறி போகிறதுக்காக வேண்டியும் இதுக்குள்ளே வருவாங்க. அது அவங்களுக்கே தெரியாமல் அந்த முன் ஜென்ம தொடர்புன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு வர்றவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த துன்பம் தேறிட்டுன்னு வர்றவங்களுக்கு இந்த ஆன்ம அனுபவங்கிறது லேட்டாகும். அதே சமயத்தில் அந்த முன் தொடர்புனால் அந்த ஆன்மீகத்துக்குள்ளே வர்றவங்களுக்கு சாதாரணமாக ஒரு குரு யாரோ ஒருத்தர் தொட்டு கொடுத்துட்டா அந்த குருவை விட மேல்நிலைக்கு அவங்க போயிடுவாங்க. இது முன் ஜென்மத்தினுடைய தொடர்பு. அப்போ இதெல்லாமே இந்த ஆன்மீக பாதையில் இருக்குது. அதனால தான் நம்ம முதல்லையே எனக்கு என்ன தொடர்பு, முன்ஜென்ம தொடர்பு இருக்குது, என்ன வினை பயன் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அதனால அதில் நல்லதாக இருந்தாலும் அந்த கெட்டதாக இருந்தாலும் என்னைய புனிதமாக்குன்னு, என்னைய சுத்தமாக்குன்னு, என்னைய பரிசுத்தமானவனை ஆக்க வேணும். அகச்சுத்தமும் புறச்சுத்தமும் என்னைய நல்ல நிலைக்கு கொண்டுட்டு வரணும். உனக்காக பாடுபட்டு நான் ஒரு கருவி அப்படின்னு சொல்லி நான் உனக்காக உன்னையே நினச்சி நான் வாழணும். அந்த வாழும்போது உன் அருளால் கிடைக்கக்கூடிய அனுபவம் அத்தனையும் இந்த உலகத்துக்கு பயன்படணுமே தவிர என்னுடைய சுயநலத்துக்கு பயன்படக்கூடாது, பயன்படுத்த மாட்டேன். இது சத்தியம்னு சொல்லி நம்ம
அவங்ககிட்ட வேண்டுதல் வைக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பாதைக்கு வர்றதுக்கு உதவியாக இருந்த இந்த இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு அமையறதுக்கு உதவியாக இருந்த யாராக இருந்தாலும் சரி, அவங்க உடல் உழைப்பால் உதவி இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக அவங்க நமக்கு உதவி இருந்தாலும் சரி, அவங்க எல்லோரும் என்ன மாதிரி நல்ல நிலைக்கு அவங்க வரணும், அவங்க துன்பமெல்லாம் தீரணும், அவங்க குடும்பம் வந்து சுகமாக வாழணும், அவங்க கரும வினை தீரணும், அவங்களும் பரிசுத்தமானவங்களாக மாறணும். அதுக்கு எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு மாதிரி அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க வேணும் இறைவான்னு சொல்லி அந்த இறைவன்கிட்ட நம்ம வேண்டணும். அவங்களுக்காக வேண்டி, இந்த உலகத்துக்காக வேண்டி. அப்போது அப்படி பண்ணும்போது தான் நமக்கு வந்து அந்த இறைவனுடைய அருள் வந்து நமக்கு கிடைக்கும். இன்னொன்று என்னென்னா, இந்த அனுபவம் கிடைக்கிற போது இந்த அனுபவத்தை நம்ம வந்து நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தணுமே தவிர, நம்ம சுயநலத்துக்காக பயன்படுத்திட்டு அப்படின்னு சொன்னால் இந்த அருளும் சரி, இந்த ஆன்மீக பயணமும் சரி, இதனால் கிடைச்ச அனுபவமும் சரி, நொடி பொழுதில் காணாமல் போயிடும். நம்ம இதுக்குன்னு வந்துட்டோம். இனி நம்ம வாழ்க்கை, நம்ம முடிவு எல்லாமே வந்து இறுதி காலம் வரைக்கும் இதுதான் நமக்கு. அதனால் நீ சுத்தமாக இருந்தால், உன் மனம் சுத்தமாச்சுன்னா நீ பரிசுத்தமானவ. நீ பரிசுத்தமான அந்த பரமாத்மாவினுடைய அருள் உனக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இறைவன்கிட்ட மன்றாடி நல்ல நிலைக்கு இந்த ஆன்மீகத்தில் பயணம் பண்ணணும்னு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். ஆத்மா உனக்கு எல்லோருக்கும்.